ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. Come on everybody. அதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி சேர்த்து சொல்லுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். மிகவும் பிரியமானவர்களே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த நல்ல நாளிலும் அவருடைய வாழ்க்கையை அவரை ஆராதிப்பதற்காக கொடுத்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தர் இந்த திருத்துறையின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் இருவருக்கு மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் நிர்ணயிக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். வடகிழக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். பிரதேசங்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார். கர்த்தர் சதா காலமையும் அரசாளுகிறார். வார்த்தையும் பூமியும் காக்கிற கர்த்தர் என்றைக்கும் துதிக்கப்படுகிறவர். அவையை நாம் பணிந்து கொடுப்போம். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் நம்மில்லாத கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உலகை நாம் படைத்து பயன்படுத்தி பாதுகாத்து பராமரித்து பயன்படுத்துகின்ற நல்ல தெய்வமே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த நல்ல நாளிலும் உண்மை ஆயத்தை வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய அனுபவங்களை ாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் வாக்கு மாறாதவரும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கின்றவருமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே விளங்குகின்றபடினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது உம்முடைய சுத்த கிருபையே என்பதை நித்தமும் நாங்கள் உணர்ந்து உம்மை போற்றி மகிமைப்படுத்தக்கூடிய அனுபவங்களை தந்திருக்கிறீர். நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இப்போதும் தொழுகையிலே பங்கு பெறக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே தனித்தனியாய் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இத்திருத்தொழுகையிலே பங்கு பெறுவதன் வழியாய் கிடைக்கின்ற இறை நன்மைகளையும் இறை ஆசைகளையும் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சொந்தமாக்கிக் கொள்ள கடவுள் கிருபை தாரும். இது தொழுகையிலும் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள் வழியாக இறை நாமத்தை மகிமைப்படுத்தவும், படிக்கின்ற திருமறை பகுதியை சிந்திக்கின்ற தியானங்கள் வழியாக ஆண்டவர் தருகின்ற நன்மைகளை வாழ்விலே சொந்தமாக்கி ஆன்மீக வாழ்விலே நாங்கள் வளம் பெற்று முன்னேறவும் கடவுள் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். ஆண்டவர் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் ஆண்டவரை போற்றி துதிக்கும் விதமாக ஞான பாடல்களிலே 7வது பாடலை பாடுவோம். நாம் தேவ சன்னிதானத்தில் மகா மகிழ்ச்சியாக வந்தாதி கர்த்தரண்டையில் வணக்கம் செய்வோமாக.
யெகோவாவுக்கு நிகர் யார்? யாவும் நன்றாக செய்கிறார், கர்த்தாவுக்கே புகழ்ச்சி. 7வது ஞானப்பாடல். முறையாக படிக்கும்படி தெரிந்து கொண்ட சங்கீதம் 48. 48வது சங்கீதத்தை முறையாக படிப்போம். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். கூடிக்கொண்டு அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடக்கும் கொண்டு பரிசுவேனற்ற ஸ்திரியை போல் வேதனைப்பட்டார். கீழ்காற்றினால் தர்ஷீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே நம்ம தேவநகரம் கர்த்தர் நகரத்திலே தேவநகரை விஸ்தரப்படுத்துவார். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனே, நாம் புகழ்ச்சியும் பூமியின் கடியாளர்கள் பரியந்தமும் விளங்குகிறது.
உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. சீயோனை சுற்றி உலாவி அதன் புத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரமனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. தூய்மை நிறைந்த கடவுளை தொழுது கொள்ளுகிற நாம் நம்மில் இருக்கின்ற பாவங்கள், அக்கிரமங்கள், குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே உணர்ந்து அவர் தருகின்ற மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் விதமாக முழங்காற்படியிட்டு நம்முடைய குறைவுகளை அவர் சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய குறைவுகளை மெய்யாகவே உணர்ந்தவர்களாய், மனஸ்தாபம் அடைந்தவர்களாய் மன்னிப்பினை வேண்டி நிற்போமா? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று திருமறை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றது. சமூகத்திலே எளியவர்கள் மீது அக்கறையுடையவர்களாய் வாழ்வதற்கும், அவர்கள் மீது கரிசனை செலுத்துவதற்கும், அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே கொடுப்பதற்கும் அழைப்பு பெற்றிருக்கின்ற நாம் பல்வேறு நிலைகளிலே அதிலே குறைவுபட்டவர்களாய் காணப்படுகின்றோமே. அந்நிலைதனை எண்ணி ஆண்டவருடைய சமூகத்திலே மனஸ்தாபம் அடைந்து மன்னிப்பினை வேண்டி நிற்போம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதத்திலே நாம் படித்திருந்தோம். நம் கண்முன்னே வாழுகின்ற எளிய மக்களுடைய வாழ்வின் துயர்நிலை அறிந்தும் பல நேரங்களிலே நாம் நம்மை மறைத்துக் கொண்டோமே. அப்படிப்பட்ட நிலைதனை எண்ணி மனவருந்தி மன்னிப்பினை வேண்டி நிற்போம். மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கற்றுத்தந்தாரே. ஆம், சிறியோருக்கு செய்கின்ற உதவிகள், ஆண்டவருக்கு செய்கின்ற நற்காரியங்கள், திருமறையின் வழியாய் நாம் அநேகம் தரம் அதை அறிந்திருந்தோம். நாம் பல விதங்களிலே அதிலும் குறைவுபட்டவர்களாய் காணப்படுகின்றோமே. ஆண்டவரே, என்னை புதிதாக்கும், என்னை தூய்மைப்படுத்தும்,
என்னை சரிப்படுத்தும். ஆண்டவரே, உம் சித்தம் அறிந்து செயல்படுகின்ற பாக்கியம் தாரும் என்று அவர் சமூகத்திலே வேண்டுவோம். நம்முடைய குறைவுகளை உணர்ந்தவர்களாக தயாபரா கண்ணோக்குமேன் என்று பாடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி ஜீவியத்தை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றருவையும் தந்தருளுவாராக. ஆமீன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட உணர்வோடு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். அமருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை படிக்க கேட்போம். படிக்க வேண்டியாக தெரிந்து கொண்டு திருமறை பாடம் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். பக்கம் 1105. மல்கியா 3ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் குடமிடுகிறவனுடைய அக்னியை போலவும் வண்ணானுடைய சவுகாரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியன் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்து கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கும் அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி
என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகி நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பனல்களை திறந்து இடம் கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசைக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியிலுள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதுமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்பதே. அனைவரும் முழங்காற்படியிட்டு இறைவேண்டல் செய்வோம். பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் படைத்தவரே, அமைதியான ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான இந்த ஆராதனை வேளைக்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஒவ்வொரு நாள் உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது. தீமைகள் அறிந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் எங்களை தீமைக்கு ஒப்புக் கொடுக்காதபடி நிறைவான பாதுகாவலை தந்து உம்மை ஆராதிக்கும்படியான வாய்ப்புகளை தந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் அற்புதமாய் பாதுகாத்து நடத்துகின்ற நம்முடைய அன்புக்காக, நம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த ஆராதனையை எளியோர் நல்ல ஏக்க ஆண்டு விழாவாக ஆசரிக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறீர், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த தொழுகையிலே இந்த மகிமையான பிரசனம் நிறைவாய் தங்கியிருக்கும்படியாய் மன்றாடுகிறோம். வாஞ்சியுடைமை தேடி வந்தவர்கள், உம்முடைய ஆலயத்திலுமே ஆராதிக்கிறவர்கள் நிறைவான நன்மைகளை, நிறைவான விடுதலை வாழ்வை சொந்தமாக்கி கொள்ள நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். உலக எங்கள் திருச்சபையின் சார்பாக நடைபெறுகின்ற எல்லா இறை பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பணி கிடைக்கின்றும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அர்ப்பணிப்போடு தங்கள் கடமைகளை செய்வதனாலே இந்த ஊழிய நாளுக்கு நாள் விருத்தி அடைவோம். இந்த ஊழியத்தின் மூலமாய் ஜனங்களுடைய அன்பை ருசி பார்க்கவும் நித்திய வாழ்வின் பங்காளிகளாய் மாற்றியமைக்கப்படவும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். சிறப்பாக எளியோர் நல இயக்கத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். எங்களோடு கூட வாழுகிற ஏழை எளிய ஜனங்கள் மகிழ்ச்சி அடையும்படியாய், அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் இந்த அமைப்பை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிற அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். இதனால் இதனுடைய ஆண்டு விழாவை நாங்கள் ஆசிரிக்கும் போது இன்னும் புது பலத்தோடு புதிய கிருபைகளோடு இந்த பணியை செய்யவும், இதன் மூலமாக எங்கள் ஜனங்கள் தொடர்ந்து நன்மைகளை சொந்தமாக்கி கொள்ளவும், உம்முடைய தூய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. இந்த இயக்கத்திற்காக செவிக்கிறவர்கள், இந்த இயக்கத்திற்காக தாராளமாய் கொடுக்கிற குடும்பங்கள் 1000 மடங்கு உம்முடைய ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் எல்லா குடும்பங்களையும் உம்முடைய அன்பு கரங்களிலே தருகிறோம். எல்லா குடும்பங்களுக்கு ஆண்டவர் தலைவராக, வழிகாட்டியாய், நல்ல போதகராயிருந்து குடும்பங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. நானும் என் வீட்டார் முகன்றால் கர்த்தரே சேவை போமனு சொன்ன பக்தன் யோசுவாவின் குடும்பத்தைப் போல எல்லா குடும்பங்களும் குடும்பமாய் சேவிக்கவும் நேசிக்கவும் உம்முடைய அன்புக்கும் உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கும் பங்காளிகளாய் இந்த உலகத்தில் வாழவும் நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். குடும்பங்களின் கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், வறுமைகள், கடன் தொல்லைகள் எல்லாவற்றையும் கடவுள் மாற்றி போடும்படியாய் மன்றாடுகிறோம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டங்களைப் போல, வற்றாத நீரூற்றை போல குடும்பங்கள் ஆண்டவருக்குள்ளே
தழைத்து செழித்து வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய மன்றாடுகிறோம். உன் பிள்ளைகள் செய்கிற கடமைகள், உழைக்கின்ற உழைப்புகள் எல்லாவற்றையும் கடவுள் வாய்க்க பண்ணுவீராக. ஆண்டவரை சார்ந்த அவரவர் தங்கள் கடமைகளை உண்மையாக செய்யவும், அதன் மூலமாய் நாளுக்கு நாள் மேன்மைகளை சொந்தமாக்கி கொள்ளவும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். வெளியிடங்களிலே வெளிநாடுகளிலே தங்கி தங்கள் கடமைகளை செய்து கொண்டிருக்கிற எங்கள் மக்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். நிறைவான பாதுகாவலை கிருபையாய் தாரும். எங்கு வாழ்ந்தாலும் என்ன கடமை செய்தாலும் ஆண்டவரை சார்ந்து உத்தமமாய் தங்கள் கடமைகளை செய்யக்கூடிய தெய்வ ஞானத்தை ஆண்டவர் தந்தல்ல மன்றாடுகிறோம். பல விபத்துகள் அறிந்த கடமைகளை செய்து தங்கள் வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமாக நாங்கள் செபிக்கின்றோம். கடமைகளை செய்யும்போது தீமைகள் அணுகாதபடி பத்திரமாய் ஆண்டவர் காத்துக்கொள்வீராக. வேலை வாய்ப்பில்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை தாரும். வேலை செய்வதற்கு ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் தார். இரக்கமுள்ள ஆண்டவரே, குடும்பங்களிலே ஆண்டவர் தந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். குழந்தைகளை ஆசீர்வதியும். சின்ன பருவம் முதலே கர்த்தருடைய வழிகளிலே பிள்ளைகளை உற்சாகம் கொள்ளவும், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வளரவும், நன்றாக படிக்கவும், எதிர்காலங்கள் பிரகாசமாயிருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. விசேஷமாக ஆண்டவரே, படிக்கின்ற எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். தங்கள் பாடங்களை, தங்கள் கல்வி சாலையிலே சென்று கற்க முடியாத மோசமான நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்தி எங்கள் பிள்ளைகள் முறையான கல்வியை மேற்கொள்வதற்கான அனுகூலமான வாசல்களை ஆண்டவர் திறக்கும்படியாக மன்றாடுகிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கின்றோம். வாலிப நாட்களிலே உலகத்தின் தீமைகளுக்கும் தீமையான பாவ இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டு தங்கள் வாழ்வை நஷ்டப்படுத்தி விடாதபடி ஆண்டவர் தற்காத்து கொள்வீராக. வேத வசனங்களை கருத்தாய் கவனமாய் வாசிக்கவும், அதன்படி தங்கள் வாழ்வை அலங்கரித்துக் கொள்ளவும், ஏற்ற காலங்களிலே நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் பிள்ளைகள் காணப்படவும் இது அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். திருமணங்களுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். குறைக்கப்பட்ட நாளிலே ஆண்டவர் தலைவராக இருந்து திருமணங்களை சிறப்பாய் நடத்தி வைத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சரியான துணை கிடைக்கவில்லையே என்று சொல்லி மிகுந்த மனபாரத்தோடு இருக்கிற அருமையான பெற்றோருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அவர்கள் பிரயாசங்களையும் முயற்சிகளையும் கடவுள் வாய்க்க பண்ணி நல்ல குணசாலியான பிள்ளைகளை துணைகளாய் ஒழுங்கு செய்து ஏற்ற காலங்களிலே குடும்பமாக பிள்ளைகளை இணைத்து அமைத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் மன்றாடுகிறோம். கர்ப்பஸ்திரிகளை ஆசீர்வதியும். பலவீன காலங்களிலே பலன் தாரும். ஏற்ற காலத்திலே சுகமான விடுதலையின் மூலமாய் அருமையான குழந்தைகளை கருத்திலேந்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியான நல்ல கிருபை ஆண்டவர் தார். குழந்தை பாக்கியமில்லாத தம்பதிகளுக்கும் குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கிருபையாய் தந்தல்ல மன்றாடுகிறோம். பலவிதமான பலவீனங்களினாலே வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டு தங்கள் கடமைகளை செய்ய முடியாதபடி ஆங்காங்கே வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் மிகுந்த மனபாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். எங்கள் ஆண்டவர் பரம பரிகாரி, எங்கள் வியாதிகளை குணமாக்குற பரம வைத்தியர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய சுகமளிக்க வல்லமை மக்களுக்குள்ளே ஆண்டவர் அனுப்பி அற்புதமான சுகத்தை கிருபையாய் தந்தல்ல மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற குடும்பங்களுக்காய், உமக்கு சாட்சிகளாய் வாழுகிற குடும்பங்களுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த குடும்பங்கள் 1000 மடங்கு நம்முடைய ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். பாவத்திலும் சாபத்திலும் உழன்று கொண்டிருக்கிற மக்கள் சந்திக்கப்பட்டு மனமாற்றமடைந்து நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்காளிகளாய் இந்த உலகத்தில் வாழும்படியான பாக்கியத்தை கிருபையாய் தந்தல்ல மன்றாடுகிறோம். என் கிராமத்தின் மக்கள், இந்த இந்திய நாட்டின் மக்கள், உலக மக்கள் அனைவருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. மெய் தேவனாகிய உம்மை உலக மக்கள் அறிந்து கொள்ளவும், உம்மை ஏற்றுக்கொள்ளவும், நித்திய வாழ்வின் பங்காளிகளாய் மாற்றியமைக்கப்படவும் ஆண்டவர் உதவி செய்ய மன்றாடுகிறோம். உலகம் முழுவதும் நடக்கின்ற இறைப்பணிகளை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. இறைப்பணி செய்கிறவர்களை ஆண்டவர் கரம் பிடித்து நடத்துவீராக. அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் நின்று இறுதி மூச்சு வரை ஆண்டவருக்கு பணிவிடை செய்யவும், தங்களை சார்ந்தவர்களையும் நித்திய வாழ்வுக்கு ஆயத்தப்படுத்தவும் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் திருவார்த்தைகளை சுமந்து வந்திருக்கிற அடியவருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஒரு மகன் மூலமாய் ஆண்டவர் எங்களோடு கூட பேசும்படியாக மன்றாடுகிறோம். திறந்த உள்ளங்களோடு வசனங்களை ஏற்று உம்முடைய இரக்கங்களை சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக.
சகல துதி கனமகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே எங்கள் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேளைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நெருக்கடியான காலங்கள் மாறி இயல்பாக ஆண்டவரை ஆராதிக்கும்படியான நல்ல காலங்களை ஆண்டவர் தரும்படியாக நம் பாரத்தோடு கண்ணீரோடு நாம் செபிப்போம். அன்பானவர்களே, இந்த ஆராதனையை எளியோர் நிலை இயக்க ஆண்டு விழாவாக நாம் ஆசரித்து கொண்டிருக்கிறோம். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த அமைப்பின் மூலமாய் நம்முடைய ஜனங்கள் நன்மை அடைகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இதற்காக உழைக்கின்ற, இதற்காக தாராளமாய் கொடுக்கின்ற அருமையான குடும்பங்களை எல்லா நிலைகளிலும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் சிறப்பு விருந்தினராக அருள் திரு எம் பிரேம்சிங் ஜெயக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மருதங்கோட்டை சார்ந்தவர்கள். நம்முடைய பேராயத்திலே தலை சிறந்த பொதுவில் ஒருவர், என்னுடைய இனிய நண்பர், ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்து உத்தமமாய் ஆண்டவருக்கு பணி செய்கிறவர். இந்த நாளிலே இந்த ஆண்டு விழாவுக்கு நான் அவர்களை அழைத்தேன். அவர்கள் நெருக்கடியான நிலையிலும் வருவதாக சொன்னார்கள். நம்முடைய பேராயத்திலே சாப்ளின் டிபார்ட்மெண்ட் என்று ஒன்று இருக்கிறது. அதிலே சிறந்த போதகராக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டு சித்தமானால் அவருடைய எதிர்கால ஊழியம் மிக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அவர்களுக்காக நீங்கள் செபியுங்கள். அழைத்த போது அன்பாய் அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்முடைய மத்தியிலே ஏற்ற வேளையிலே வருகை தந்திருக்கிறார்கள். அருமையான போதர் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக கிறிஸ்துவ நாமத்திலே மிக அன்போடு நான் வரவேற்றுக் கொள்கிறேன். காணிக்கை வரவுகள் ஊரடங்கு காலங்கள் முடிந்த பிறகு ஆலயத்தில் வாசிக்கப்படும். பிறந்த நாட்களும் அப்படித்தான். செபியுங்கள். ஆண்டவர் வெகு சீக்கிரமாக ஒரு அனுகூலமான நிலையை தந்து நம் மகிழ்ச்சியோடு எல்லாரும் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியான வாய்ப்புகளை தருவாராக. புதன்கிழமை ஆராதனை நடைபெறும். வெள்ளிக்கிழமை ஆராதனை நடைபெறாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெறாது. இந்த ஒழுங்குகளை பின்பற்றி ஆண்டவரை ஆராதிக்க உங்களை கிறிஸ்து நாமத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது எளியோர் நிலை இயக்க ஆண்டறிக்கை அதனுடைய செயலர் திரு ஹெர்பர்ட் திரைசன் அவர்கள் வாசிப்பார்கள். தொடர்ந்து நலத்திட்டங்கள் ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 2020-2021 ஆண்டிற்கான எளியோர் நல இயக்க ஆண்டறிக்கை நமது திருச்சபையின் எளியோர் நல இயக்க 51வது ஆண்டு விழாவை 19/8/2021 அன்று நடத்த கிருபை புரிந்த ஆண்டவரை நன்றியோடு போற்றி, கண்ணியத்துக்குரிய சபை போதகர் ரெவரன் ஜான் ரத்னமணி மற்றும் உடன் போதகர் ரெவரன் எம் பாக்கிய ஜான் பிரைட், சபை ஊழியர் இவாஞ்சலிஸ்ட் இ தேவகுமார் மற்றும் எளியோர் நல ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள அருள் திரு எம் பிரேம்சிங் ஜெயக்குமார் அவர்களையும், சபை செயலர், செயற்குழு உறுப்பினர் மற்றும் திருச்சபை மக்கள் அனைவரையும் எளியோர் நல இயக்கத்தின் சார்பாக அன்போடு வரவேற்று என் காலை வணக்கத்தை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எளியோர் நல இயக்கத்தின் ஆரம்பம் நமது திருச்சபையில் எளியோர் நல இயக்கமானது 1971ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் பேராயர் ஞானதாசன் அவர்கள் தலைமையில் அருள் திரு செல்வநாயகம் ஐயர் அவர்கள் முன்னிலையில் ஆரம்பிக்கப்பட்டது. எளியோர் நல இயக்கத்தின் நோக்கங்கள்: நமது திருச்சபையின் எளியோர் நல இயக்கமானது திருச்சபையில் உள்ள ஏழை எளிய மக்களின் நல்வாழ்வுக்காக உதவவும் என்ற மேலான நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கமாகும். கல்வி உதவித்தொகை, தையல் தைக்க தெரிந்தவர்களுக்கு தையல் மிஷின் கொடுத்தல், தொழில் செய்ய இயலாதவர்களுக்கு ஆடு வளர்க்க ஆடு கொடுத்தல், மருத்துவ உதவி தேவைப்படுபவர்களுக்கு மருத்துவ உதவி செய்தல், ஆதரவற்று மரணம் அடைவோரின் இறுதிச் சடங்குக்கு ரூபாய் 2000 ஆதரவற்ற மற்றும் முதியோர் உதவித்தொகையாக இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் முதல் 500 ரூபாய் வழங்க நமது கமிட்டியானது முடிவு செய்து ஒப்புதல் அளிக்கப்பட்டது. எனவே இந்த மாதம் முதல் எல்லா உதவி பெறும் அங்கத்தினருக்கு ரூபாய் 500 வழங்கப்படும். மேலும் கல்வி உதவித்தொகையானது இந்த வருடம் 20,000 ரூபாய் கொடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டது. எளியோர் நல இயக்கத்தின் வரவு: இவ்வியக்கத்தின் செலவினங்கள் திருச்சபை அங்கத்தினர்கள் ஆண்டு சந்தாவாக 50,
ஆயுள் சந்தாவாக 1000-உம் முதியோர் உதவித்தொகை கொடுப்பதற்காக ரூபாய் 250 இருக்கிறது. அதை நம்முடைய திருச்சபையில் இனிவரும் காலங்களில் அதை 500ஆக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் ஸ்தோத்திர காணிக்கை, நிரந்தர வைப்பு நிதி, ஞாபகார்த்த காணிக்கை, பொருத்தனை காணிக்கைகள் ஆகியவை எளியோர் நல இயக்க பணிகள் மேம்பட செய்கிறது. ஆண்டு விழாவிற்கு நன்கொடை கொடுத்தவர்கள் திருமண உதவித்தொகையாக திரு எஸ்டி சார்லஸ் காட்டோலை அவர்கள் 50,000 ரூபாய், தையல் மெஷின் வழங்கியவர்கள் நமது திருச்சபையின் செயலர் என் ஆசிர் தர்மராஜ் அவர்கள், திரு அலெக்சாண்டர் பொலவிளை, திருமதி கிறிஸ்டல் விஜயா. ஆடு வளர்க்க கொடுத்தவர்கள் திரு ஜோன்ஸ் கண்ணன்கரவை, திரு எஸ் பிபின் பலவிளை. பணமாக கொடுத்தவர் டாக்டர் எபிஎட் சார். உதவித்தொகை பெறுவர்கள் கல்வி உதவித்தொகையாக பொன்சிமி, பிஆர் ஜெபிசா, டி காட்வின் பெல்சியா, கே சிந்து, எஸ்ஆர் உஷா, டி ஈவிலின். மருத்துவ உதவித்தொகைகள் ஜோயல் சிங் வடசேரி விளை, ஆர் லதா தர்மராஜ் அம்பலத்தடி விளை. திருமண உதவியாக எம் ஞான செல்வம் சின்னப்பாற விளை. முதியோர் உதவித்தொகை இந்த மாதம் முதல் புதிதாக பெறுவர்கள் திரு ஞான உல்தா பள்ளி விளை, சி புஷ்பா சிமடுதாங்கி விளை, ஜி அன்னம்மாய் காடன் விளை, எஸ் தங்கபாய் புதுக்கடைவிட்டு விளை, எஸ் ராணி அம்பலத்தடி விளை, ஆர் மேரி ஆலு விளை, எஸ் மேரி அவரி விளை, ஜி ஞான ஜெயசிங் உம்மச்சன் விளை. தையல் மிஷின் பெற்றுக்கொள்வர்கள் ஜே அபிசா கொல்லக்குடி விளை, எஸ்டி அகினி கிருஷ்ணநகர், விஜிலாபாய் களத்து விளை, ஆர் சிஞ்சு தெங்கு விளை, ஆர் குமாரி உம்மச்சன் விளை, கே சைலா ஜாஸ்மின் புதுக்காடு வெட்டி விளை. ஆடு பெற்றுக்கொள்வர்கள் ரத்தினபாய் கொலன்கோணம், எம் கணேசன் பண்டியோட்டான் பாறை, எஸ் ஜெயா அம்பலத்தடி விளை, ஏ மேரி மெட்டில்டா வாலன் விளை. ஏற்கனவே நம்முடைய ஊரடங்கு காலத்தில் கிருஷ்ணநகர் சார்ந்த திரு கண்ணம்மாள் அவர்களுக்கு மருத்துவ செலவிற்காக ரூபாய் 500 வழங்கப்பட்டது. மேலும் இவ்வாண்டு விழாவிற்கு சிறப்பாக நடைபெற பெருந்துணை புரிந்த எல்லாம் வல்ல இறைவனை நன்றியோடு புரிந்து போற்றி தலைமையேற்று நடத்திய சேகரித்து போதர்கள் அவர்களுக்கும் உடன் போதவர்களுக்கும் நல்ல ஆலோசனை தந்து உதவிய சபை கமிட்டிக்கும் எளியோர் நல இயக்க ஆலோசகர் மற்றும் கணக்கர் மற்றும் அங்கத்தினர் அனைவருக்கும் எளியோர் நல இயக்கத்தின் சார்பாக நன்றியை கூறிக்கொள்கிறேன். கடந்த நாட்கள் முதவும் ஆயுள் சந்தா, ஞாபகார்த்த காணிக்கை, வைப்பு நிதி, சிறப்பு காணிக்கை, ஆண்டு விழாவிற்கு நன்கொடை தந்தவர்கள் எளியோர் நல இயக்க சார்பாக என் நன்றியை கூறிக்கொண்டு இவ்வறிக்கை இறைவன் பாதம் சமைக்கிறேன். நன்றி. இப்போது உதவித்தொகை வழங்கப்படும். முதலாவதாக கல்வி உதவித்தொகை பொன்சிமி டாக்டர் பொன்னாடார் வாழவிளை. பிஆர் ஜெபிசா வாழவிளை, பி ஜெபிசா மருத்துக்கோட்டை, டி காட்லின் பெசிலியா அம்பலத்தடி விளை, கே சிந்து வாலன் விளை. எஸ்ஆர் உஷா வட்டியான் விளை, டி ஈவிலின் டாக்டர் தர்மராஜ் அம்பலத்தடி விளை. மருத்துவ உதவித்தொகை பெற்றுக்கொள்வர்கள் எஸ் ஜோயல் சிங் வடசேரி விளை, ஆர் லதா தர்மராஜ் அம்பலத்தடி விளை. திருமண உதவித்தொகை பெற்றுக்கொள்வர்கள் எம் ஞான செல்வம் சின்னப்பாறை விளை. முதியோர் உதவித்தொகை ஞான உல்தா பள்ளி விளை.
சி புஷ்பா ஸ்முடு தாங்கி விளை, டி அன்னபாய் காடன் விளை, எஸ் தங்கபாய் புதுக்காடு வெட்டி விளை, எஸ்தர் ராணி அம்பலத்தடி விளை, ஆர் மேரி ஆலு விளை, எஸ் மேரி அவரி விளை, ஜி ஞான ஜெயசிங் உம்மச்சன் விளை. தையல் மிஷின் பெற்றுக்கொள்வர்கள் ஜே அபிஷா கொல்லக்குடி விளை, தையல் மிஷின் பெற்றுக்கொள்வர்கள் ஜே அபிஷா கொல்லக்குடி விளை, எஸ்டி அகினி கிருஷ்ணநகர், எஸ் விஜிலாபாய் களத்து விளை, ஆர் சிஞ்சு தெங்கு விளை, ஆர் குமாரி உமச்சன் விளை, கே சீலா ஜாஸ்மின் புதுக்காடு வெட்டி விளை. ஆடு வளர்க்க பெற்றுக்கொள்வர்களுக்கு நம்முடைய ஆராதனை முடிந்த பிறகு வழங்கப்படும். அவருடைய பெயர்கள் ரத்தினபாய் கொல்லங்கோணம், எம் கணேசன் பந்திவட்டான்பாறை, எஸ் ஜெயா அம்பலத்தடி விளை, ஏ மேரி மெட்டில்டா வாலன் விளை. Standing on the promises of Christ my King, through eternal ages let His praises ring. Glory in the highest I will shout and sing, standing on the promises of God. Standing on the promises, standing on the promises, standing on the promises of God my Savior. Standing on the promises, standing on the promises. I'm standing on the promises of God. Standing on the promises that cannot fail, when the howling storms of doubt and fear assail, by the living word of God I shall prevail. Standing on the promises of God. Standing on the promises, standing on the promises, standing on the promises of God my Savior. Standing on the promises, standing on the promises. I'm standing on the promises of God. Standing on the promises I now can see, perfect rest and cleansing in the blood for me. Standing in the liberty where Christ makes free. Standing on the promises
promises of God. Standing on the promises, standing on the promises, standing on the promises of God, my Savior. Standing on the promises, standing on the promises. I'm standing on the promises of God. May give thee but I know whatever this may be, all that we have is thine alone. One trust, O Lord, from thee. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் உம்மை தேடி வந்த பிள்ளைகளாகி நாங்கள் உற்சாகமான காணிக்கைகளை ஆண்டவருக்கென்று படைக்கும்படியாக எங்கள் ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறோம். படைக்கப்பட்ட ஸ்தோத்திர காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள், பல நிலைகளிலே படைக்கப்பட்ட அத்தனை காணிக்கைகளையும் படைத்த உம் பிள்ளைகளையும் தயவாய் ஆண்டவர் அங்கீகரித்து நிறைவான ஆசீர்வாதங்களை கிருபையாய் தந்தல்ல மன்றாடுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தங்கள் வாழ்வை ஆண்டவர் இயேசுவுக்கு காணிக்கையாக அர்ப்பணம் செய்து இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல மறுமைக்குரிய பாக்கியத்தையும் சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். மீதியாக இருக்கிற தொழுகையிலும் நிறைவார்முடைய பிரசனங்களோடு இருப்பதாக இப்படி திருவார்த்தைகளை நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்வை எங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ய தூயாவியானவர் அனுக்கிரகம் செய்ய மன்றாடுகிறோம். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே எங்கள் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நாம் இணைந்து கீர்த்தனைகளிலே 240வது கீதத்தை பாடுவோம். நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. 240வது கீதம்.
மறிக்கினும் அவரே மறிப்பாயே. மறித்து உயிர்த்த இயேசுநாதரின் மலரடி என்னாலும் நிலைப்பாய் நீ உனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. நின்றவாறே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கருணை வடிவான ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையின் ஊற்றாக இருக்கிறவரே, உம்முடைய பாதங்களில் வந்திருக்கிற எங்களுக்கு அடைக்கலமும் இறைபலனும் உம்முடைய கிருபையும் நிறைந்து தங்க வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று உங்களோடு இந்த தொழுகையில் பங்கெடுப்பதற்கு ஆண்டவர் தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய சேகரித்து போதகர் பல நாள் என்னை இந்த தொழுகையிலே பங்கெடுப்பதற்காக அழைத்தார்கள். நல்ல நண்பர், ஜெபிக்கிற போதகர், மந்தை மீது அக்கறை உள்ள ஒரு இறை அடியவர். அவரை போதகராக நீங்கள் பெற்றது ஒரு பாக்கியம் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் அவருடைய குடும்பமே ஊழியம் செய்கின்ற குடும்பம், அவருடைய அம்மா அப்பா ஜெபிக்கிற குடும்பம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம். கர்த்தர் அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இணை போதகர்களாக இருக்கிற போதகர்கள், நான் இந்த ரோடு வழியாக போகும் பொழுது வெள்ளிக்கிழமைகளிலே இந்த ஆலயத்தில் பின்னால் 1-2 நாள் வந்து அமர்ந்திருக்கிறேன். மிக நேர்த்தியாக நடத்துவார்கள் 3 பேரும் சேர்ந்து. அந்த ஜெபமும் ஆராதனையும் இன்னும் இருக்க வேண்டும் என்ற வாஞ்சையை உருவாக்கும். நல்ல இணை போதகர்களை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சபைக்குழு இந்த ஆலயத்திற்குள்ளே நுழையும் பொழுதே அருமையான ஒரு பாடகர் குழு. அனைவரையும் ஆண்டவர் நன்மையால் நிரப்ப வேண்டும் என்று நான் வாழ்த்து சொல்லுகிறேன், ஆசி கூறுகிறேன். கர்த்தர் உங்களை அனைத்து மக்களையும் ஆசீர்வதிப்பாராக. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். போதும். என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு 10ல் 1 முழுவதையும் கொண்டு வந்து இங்கே களஞ்சியத்தில் சேருங்கள் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பிலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்று நலிந்தவர்களுக்கு உதவி செய்கின்ற நாள். ஒரு சபையினுடைய உயிர் மூச்சு மிஷனரி பணியும் எளியவர்களை தாங்குகிற பணியும், அதை சேகர ஆலயம் சிறப்பாக செய்வதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். போதகர் சொன்னார், 60 பேருக்கு 500 ரூபாய் பென்ஷன், கல்வி உதவித்தொகை, நோயாளிகளுக்கு ஆறுதலுக்கான உதவி, ஏனைய வீடு கட்டுவதற்கான உதவி, பல உதவிகளை நீங்கள் செய்கிறீர்கள். மூலத்தில் என்னுடைய சிறு வயதிலிருந்தே உதவி செய்கிற சபை என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அநேகருக்கு உதவுகிற ஒரு சபை. யூதர்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து படைக்கும் பொழுது லில்லி மொட்டுகளையும் கொண்டு வருவார்கள்.
கோதுமையை குவியலாக குவித்து லில்லி மொட்டுகளால் அதை அலங்கரிப்பார்கள். லில்லியிலே 171 வகை இதுவரை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த லில்லி பூ, அதில் 3 வகையான பூக்கள் மட்டும் கொஞ்சம் நல்ல வெள்ளை நிறத்தில் இருக்கும், அதிக மனமுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் கசக்கினால் பிளட் நிறத்திலே மாறிவிடும், இரத்த நிறத்திலே மாறிவிடும். இந்த 3 வகையான வகைகளைத்தான் லில்லி பூக்களிலே காணிக்கையாக பயன்படுத்துவார்கள். கசக்கினால் சிவப்பாக இரத்தம் போல நிறத்தில் மாறுவது ஒரு நல்ல அடையாளம். அது காணிக்கை தியாகத்தின் செயல், அன்பின் செயல். காணிக்கைக்குள்ளே நிறைய கமிட்மெண்ட் இருக்கிறது, அதை அது சுட்டி காட்டுகிறது. வேதத்தை மல்கியாவிலே முடித்து வெளிப்படுத்துதலிலே முடிக்கும் பொழுது அங்கே அழகாக யோவான் சொல்லுகிறார், ஆலயத்தில் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி, ஒரு ஊற்று ஊறுகிறது, அது அப்படியே பாய்ந்து வருகிறது. காணிக்கைகளை கொண்டு வருவதும் ஆலயத்திலிருந்து அதை மீண்டும் வெளியிலே கொண்டு போவதும், நீங்கள் தனியாக ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், ஆனால் ஆலயத்திலிருந்து செய்யப்படுகிற கொண்டு வருகின்ற காணிக்கை மீண்டும் எளியவர்களுக்கு கொடுக்கப்படுவது ஒரு சிறப்பான ஆசீர்வாதம். தானியங்கள், பழங்கள், மந்தைகள் இதெல்லாம் 10ல் 1 கொண்டு வந்து மீண்டும் கொண்டு போனார்கள். மல்கியா எழுதுகிறார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். மிகச் சுருக்கமாக 3 குறிப்புகளை மட்டும் நான் தொட்டு காட்ட விரும்புகின்றேன். ஒன்று, இந்த வசனத்தில் ஒரு அழைப்பு இருக்கிறது. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். அது அழைப்பு, கடவுளுடைய அழைப்பு. காணிக்கை கொடுப்பதும் ஏழைகளுக்கு கொடுப்பதும் இறைவனுடைய அழைப்பு. மோசே மலையிலிருந்து முகமுகமாக இறைவனோடு பேசிவிட்டு இறங்கி வருகிறார். ஆண்டவர் சொன்னார், நான் வாழ்வதற்காக ஒரு ஆலயம் நீ கட்ட வேண்டும். கீழே வந்து ஜனங்களை எல்லாம் கூட்டி கடவுளுக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அழைப்பு. தரமான காணிக்கைகளை தன்னார்வத்தோடு அங்கே கொண்டு வந்தார்கள். யாத்திராகம் 36ஆம் அதிகாரம் 2 முதல் 7 வரை நீங்கள் இதை படிக்கலாம். மக்கள் நிறைய பொன்னை, வெள்ளியை, மரங்களை, வேலை செய்வதற்கான திறமைகளை கொண்டு வந்தார்கள். யாத்திராகமம் 35:21 சொல்லுகிறது, இந்த அழைப்பை கேட்டவுடன் இதயம் எழும்பி ஆவியில் உற்சாகமடைந்து கொண்டு வந்தார்கள். காணிக்கைகளை கொண்டு வரும் பொழுது இதயம் எழும்பி ஆவியில் உற்சாகமடைந்து கொண்டு வருவது. மோசே எல்லா காணிக்கையை பார்த்துவிட்டு சொன்னார், போதும், அவ்வளவு நிறைவாக வந்துவிட்டது. ஆலயத்தில் காணிக்கை கொண்டு வருவது, இதை நீரூற்றாக கொடுப்பது இறைவனுடைய அழைப்பு. மீட்டையர் குதிரையிலே வந்து ஒரு ஓரத்தில் அதை நிறுத்திவிட்டு ஹோம் சர்ச்சுக்குள்ளே போனார்கள். நாகர்கோயில் கஸ்ப ஆலயத்திற்குள்ளே நுழைந்து ஆராதனை நடத்தினார்கள். எல்லா இடங்களிலும் பனை ஓலைகளால் செய்யப்பட்ட அந்த ஆலயம் ஆங்காங்கே ஓட்டையாகி இருந்தது, சிதல் அரித்திருந்தது. வெயிலின் கதிர்கள், சூரியனுடைய கதிர்கள் ஜனங்கள் மீது பட்டு அந்த ஆராதனையில் வெயிலிலே உட்கார்ந்திருப்பதை மீட்டையர் பார்த்து சொன்னார்கள்,
வெளியே போகும் பொழுது நான் என்னுடைய ஹேண்ட் கர்ச்சீப்போடு நிற்பேன். நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று ஒரு அழைப்பை முன்வைத்தார்கள். இந்த ஆரம்பகால தேச உபகாரியில் இந்த நிகழ்வு எழுதப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் வெளியே போகும் பொழுது நீளமான வடிக்கப்பட்ட அந்த காதில் இருக்கிற கம்மலின் ஒரு பகுதியை கலத்தி மீட்டையருடைய ஹேண்ட் கர்ச்சீப்பில் அந்த பைபிளின் மேலே வைத்துவிட்டு போனார்கள். நிறைய பேருடைய வெள்ளி நகைகள், ஆண்கள் காதிலே அணிந்திருந்த கம்மல் போன்ற சின்ன அணிகலங்கள், கால் கொலுசுகள் அந்த ஆரம்ப கால தேச உபகாரி நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த குறிப்பிலே சொல்லப்பட்டிருந்தது. சுமார் 7.25 கிலோ வெள்ளியும் தங்கமும் அந்த ஆராதனையின் நிறைவிலே சேர்ந்தது. அழைப்பு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்ப பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அதில் ஒரு அழைப்பு இருக்கிறது, இறைவனுடைய அழைப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த வசனத்தில் ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆகாரம் உண்டாயிருக்கும்படி கொண்டு வாருங்கள், அது பொறுப்பு. அழைப்பு மட்டுமல்ல, பொறுப்பு. மூலச்சல் சேகர ஆலயத்தின் பொறுப்பு. நிறைய பேருக்கு இந்த உதவி போவதை நான் பார்க்கிறேன். ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அதில் ஒரு பொறுப்பு. மார்க் 12:24 ஒரு ஏழை விதவை காணிக்கை போட்டாள். பெண்கள் பகுதியில் 13வது காணிக்கை பெட்டி. எல்லா காணிக்கை பெட்டியும் எஸ் வடிவத்திலே, எக்கால வடிவத்திலே இருக்கும். முதல் காணிக்கை பெட்டியை ஆலயத்திற்கு தீபம் ஏற்றுவதற்கு, ஆசாரியனுடைய உடைக்கு, பலியிடுவதற்கு ஒலிவ எண்ணெய்க்கு, இப்படி அநேக காணிக்கை பெட்டிகள். எல்லாவற்றிலும் கூட்டம் நிரம்பி நிற்கிறது. கோடிக்கணக்காக வியாபாரிகள் காணிக்கைப்படுகிறார்கள். ஒரே ஒரு காணிக்கை பெட்டி, அதை 13வது பெட்டி, அது மட்டும் வெறுமையாக கூட்டம் இல்லாமல் இருக்கிறது. அங்கே ஒரு விதவை வந்தாள். அவள் 2 காசை போட்டாள். 64 ஒரு நாள் கூலியில் 64 ஒரு பகுதி. இந்த 2 காசை போடக்கூடாது, லிப்டன் கிரேக்கத்திலே. ஏனென்றால் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஊதுனால் பறக்கும். அவ்வளோ மென்மையான வெங்காயத்தோல் போல இருக்கிற கனங்குறைந்த ஒரு காசு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். பொன்னை போடுவது எளிது, வெள்ளியை போடுவது எளிது. ஏனென்றால் எஸ் வடிவத்தில் இருக்கும், போட்டால் அப்படியே வந்துவிடும் உள்ளே. இந்த காசை காணிக்கை பெட்டியிலே போடுவதே கடினம். பலமுறை அந்த விதவை முயற்சி செய்து பார்த்திருக்க வேண்டும். போட போட வெளியே வரும். கடினமாய் முயற்சி செய்து தன்னுடைய ஜீவனத்திற்கு என்று வைத்திருந்த 2 காசை அப்படியே போடுகிறாள். Man see what is given, but God sees what is behind. மனிதன் என்ன கொடுக்கிறான் என்று பார்க்கிறார், கடவுள் என்ன மீதி இருக்கிறது என்று பார்க்கிறார், பின்னால் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறார். பாதிக்கின்ற அளவுக்கு கொடுத்தாள். கடவுள் அதை பதிவு செய்தார். அவருடைய காணிக்கை பெரிய காணிக்கை என்று பதிவு செய்தார். காணிக்கைகளை கடவுள் பதிவு செய்கிறார். கணக்கரை வைத்திருக்கிறோம், கமிட்டியை வைத்திருக்கிறோம். அவர்கள் கணக்கை எழுதி நமக்கு சொல்லுகிறார்கள், பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் பரலோகத்தில் காணிக்கை பதிவு செய்யப்படுகிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் கொர்நேலியுவினுடைய காணிக்கை நினைவூட்டுதலாக என்னுடைய சமூகத்தில் நிற்கிறது
என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நற்செய்தி நூலிலே சில காணிக்கைகளை பதிவு செய்தார். விதவையின் காணிக்கை, மரியாளின் நலகம், கால்சியம் கார்பனேட் பாட்டிலிலே கொண்டு வந்து உடைத்தால் அந்த பாட்டில் உடைந்தால் திருப்பி ஒட்ட முடியாது. கல் பாட்டில் பரணி, அது அவள் வாழ்வும் இந்த பரணி போலவே உடைந்திருந்தது. கொண்டு வந்து ஊற்றினால் கடவுள் அதை பதிவு செய்தார். இவள் அன்பின் மிகுதியினால் செய்திருக்கிறாள், நான் விரும்பினதை தந்திருக்கிறாள் என்று பதிவு செய்தார். நம்முடைய செயல்கள், நம்முடைய காணிக்கைகள் ஆண்டவருடைய சமூகத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அதிலே பொறுப்பு இருக்கிறது, அழைப்பு இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. லூக்கா நற்செய்தியாளர் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது 2 பேரை சொல்லுகிறார். ஒன்று லாசரு, இன்னொன்று ஐஸ்வர்யவான். அவர்களுடைய கொடைகளை கடவுள் பதிவு செய்தார். லாசரு என்றால் God is my help, கடவுள் என்னுடைய உதவி என்று வாழ்கிற ஒருவன். அவன் கேட்டில் இருந்தான், நாய்கள் அவன் புண்ணை நக்கியது. சாப்பிட்ட பிறகு கை துடைப்பதற்கு பிரெட் துண்டு இருக்கும், எச்சி துடைப்பதற்கு. நன்றாக சாப்பிட்ட பிறகு அந்த பிரெட்டிலே, வறண்ட பிரெட்டிலே ஒன்றை எடுத்து கையை துடைத்து அதை உருண்டையாக உருட்டி அப்படியே எறிவன். ஐஸ்வர்யவன், சம்பூரணமாய் வாழ்ந்தவன். நாய்கள் இந்த உணவுக்காக ஓடும். ஓடி வரும்பொழுது லாசருவும் வருவான். இந்த பிரெட்டை சாப்பிட்டால் இருமல் வரும், விக்கும். தண்ணீர் தேவைப்படும். அந்த தண்ணீர் லாசருவின் புண்ணிலிருந்து வருகிற சீலாக கிடைத்தது. கடவுள் சொன்னார், பூமியிலே நீ வாழ்ந்த முறைமை ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது, பொறுப்பு இருக்கிறது. அதை கடவுள் பதிவும் செய்கிறார். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் கொண்டு வாருங்கள். பூனாவிலே ஒரு மீட்டிங், அன்னை தெரசாவை கௌரவப்படுத்தி கொண்டிருந்தார்கள். கூட்டம் முடிந்தது. பெரிய தலைவர்கள் மேடையிலே இருக்கிறார்கள். திடீரென்று முடிந்த உடனே ஒரு வாலிபன், நில்லுங்கள், ப்ளீஸ் வெயிட் என்று ஓடி வருகிறான். ஆனால் அவனுக்கு 2 காலம் இல்லை, செயல்படாது. அன்னை தெரசா படியிறங்கி வந்து அவனை தூக்கி மேடையிலே கொண்டு வந்து நிறுத்தி, என்ன வேண்டும்? அவன் தன்னுடைய பொட்டலத்தை திறந்து பிரித்து அதில் இருந்த நிறைய சில்லறை காசு, தர்மம் எடுத்த பணம் அது. நீங்கள் அநேக ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்கள், இது என் பங்கு, இதை ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று சொன்னான். அன்னை தெரசா நெகிழ்ந்து போய்விட்டார்கள். அவர்கள் பிந்தின காலத்தில் சொன்னார்கள், எனக்கு கிடைத்த நோபல் பரிசை விட, எனக்கு கிடைத்த பாராட்டை விட, காலில்லாத ஒருவன் தர்ம பணம் கொண்டு வந்து எல்லாரும் கலைந்து போகும் பொழுது மேடையிலே தந்தானே, அதுதான் உன்னதமான பரிசு. என் வாழ்நாளில் இப்படிப்பட்ட பொறுப்புணர்வை நான் கண்டதே இல்லை. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அழைப்பு இருக்கிறது, அதில் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக அதில் ஒரு பரிசளிப்பு இருக்கிறது. அழைப்பு, பொறுப்பு, பரிசளிப்பு. யார் பரிசளிக்கிறார்கள்? இறைவன், ஆண்டவர் நமக்கு பரிசு தருகிறார். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். பரிசளிப்பு.
2 வார்த்தை, ஒன்று பண்டகசாலை, இன்னொன்று பலகணி. பெர்சியா மன்னன் 7.5 ஆண்டிற்கு ஒரு முறை அரண்மனையின் ஒரு பகுதியை திறப்பான். சாக்கு சாக்காக வைரம், தங்கம், வெள்ளி, செம்பு, தானியங்கள், பழங்கள், இறைச்சி வகைகளை திறந்து வைப்பான். அந்த நாட்டிலிருந்து ஏழைகளும் எளியவர்களும் கைவிடப்பட்டவர்களும் அனாதைகளும் வந்து பேகுகளிலே, பப்பைரஸ் புல்லினால் செய்யப்பட்ட சாக்குகளிலே கொண்டு போவார்கள். தீர தீர வைத்து கொண்டே இருப்பான். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்களில் வாசலிலே, எருசலேம் ஆலயத்தின் வாசலிலே தானியங்கள், பண பொருட்கள், ஆடைகள் இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். வருகிறவர்கள் எல்லாம் அள்ளி செல்வார்கள். ஆலயம் நீரூற்று புறப்படுகிற இடம், அதை பருகுவதற்கு அனுப்புகிற இடம். கடவுள் பரிசளிக்கிறார். உங்களுடைய வாழ்வில் எத்தனை பரிசுகள்! வேலை தந்தார், ஆடை தந்தார், குடும்பத்தை தந்தார், வீட்டை தந்தார், ஆலயத்தை தந்தார், ஆரோக்கியத்தை தந்தார். நிறைய பரிசுகளை கடவுள் நமக்கு தருகிறார். எனவே இதில் ஒரு பரிசளிப்பு இருக்கிறது. இன்னொரு வார்த்தை பலகணி, பண்டகசாலை, பலகணி. நான் நேற்றைய தினத்தில் இந்த பலகணியினுடைய எபிரேய வார்த்தையினுடைய பொருளை பார்த்தேன். ரிவர்ஸ் அண்ட் த்ரோ என்று இருக்கிறது. ஒரு பேக் நிறைய பணம் வைத்திருக்கிறேன், தங்க நகைகளை வைத்திருக்கிறேன். அதை இந்த ஆலயத்தின் உச்சியிலே நான் கொண்டு போய் கவிழ்த்து அந்த ஷிப்பை திறந்தால், மூடியை திறந்தால் எல்லா தங்கமும் பணமும் கொட்டும். எல்லாரும் அள்ளி கொண்டு போவதற்காக வருவார்கள். அதுதான் இந்த பலகணி என்ற வார்த்தையினுடைய பொருள். வானத்தின் பலகணியை திறந்து பரிசளிப்பு இருக்கிறது. இந்த காலையில் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். அழைப்பு, பொறுப்பு, பரிசளிப்பு. 2 கொரிந்தியர் 8:5 மக்கதோனியா ஆலயம் மிகுந்த உபத்திரவத்திலும் தரித்திரத்திலும் வறுமையிலும் கொடுத்தார்கள். மக்கதோனியா என்றால் கிறிஸ்தவர்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி. கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடியினால் அவர்கள் மிகுந்த நெருக்கத்தை சந்தித்தார்கள். கடையிலே பொருள் வாங்க முடியாது, உணவு வாங்க முடியாது, அவர்களுக்கு ஐடென்டிட்டி கிடையாது. கிறிஸ்தவர்கள் வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது, குழந்தைகளுக்கு உணவில்லாதபடியினால் கடைகளுக்கு சென்று தோல் செருப்புகளை வாங்கி கொண்டு வந்து அதை தண்ணீரிலே ஊற வைத்து, மிருகத்தோல், ஆட்டுத்தோல் செருப்புகளை வாங்கி கொண்டு வந்து அதை தண்ணீரிலே ஊற வைத்து 7 நாள் 8 நாள் அதை ஊற வைத்து அதை கழுவி சுத்தம் செய்து அதை கட் பண்ணி தாய் தன் பிள்ளைகளுக்கு கொடுத்தாளாம். அவ்வளவு வறுமை, அதுதான் மிகுந்த உபத்திரவம், தரித்திரம். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்படி இருந்தும் முதலாவது தங்களையும் தங்களுக்கு உரியவைகளையும் கடவுளுக்கு கொடுத்தார்கள். அவ்வளவு ஒரு கொடை உள்ளம், பரிசளிப்பு. இந்த காலை தொழுகையில் கடவுள் உங்களுக்கு பரிசளிக்க விரும்புகிறார். நீங்கள் கொண்டு வரும் பொழுது இந்த ஆலயத்திலிருந்து நீரூற்றாக அவைகள் கிராமங்களிலே வீடுகளிலே போகும் பொழுது இடங்கொள்ளாமல் மட்டும் போகும் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மேல் நன்மையை பரிசாக பொழிகிறார்.
நிலநடுக்கம் முடிந்து இடிபாடுகள் எல்லாம் தோண்டப்பட்டு கொண்டே இருந்தது இந்தோனேசியாவில். அப்பொழுது ஏதோ ஒரு சின்ன முனங்கல் போல, ஒரு அழுகுரல் போல ஒரு சின்ன ஓசை. மிக கவனமாகி நிறைய சடலங்களை மரித்த நிலையில் எடுக்கும் பொழுது ஏதோ ஒரு உயிர் இருக்கிறது. அப்பொழுது ஒரு தாயினுடைய முதுகு தெரிந்தது. வீடு இடிந்த பொழுது அவள் தன் பிள்ளையை எடுத்து மார்போடு அணைத்து தன்னுடைய தலையை முட்டிலே தொட்டிருந்தாள். அவ்வளவு வளைந்திருந்தாள். மேலிருந்து வருகிற கல் பாரங்களை, மரங்களை எல்லாம் தன் முதுகிலே ஏந்தி அவள் அப்படியே மரித்து போய்விட்டாள். ஆனால் அவளுக்குள்ளே பொதியப்பட்ட நிலையில் இருந்த அந்த குழந்தை மயக்கமான நிலையிலே உயிரோடு இருந்தது. பத்திரிகையில் வந்தது இந்த நிகழ்வு, நீங்கள் படித்திருக்கலாம். ரொம்ப அலாட்டாகி அவளுடைய உடலை பிரித்து குழந்தை எடுத்தார்கள். மயங்கிய நிலையில் இருந்த பிள்ளையை ஆக்சிஜன் கொடுத்து மருத்துவமனைக்கு சேர்த்தார்கள். பல நாள் சிகிச்சைக்கு பின்பு அந்த பிள்ளை பிழைத்து கொண்டது. தன் உயிரை கொடுத்து இந்த வீட்டின் பாரத்தை எல்லாம் தன் முதுகிலே காயங்களாக தாங்கி தன் உடலுக்குள் பொதிந்து அந்த தாய் தன் பிள்ளையை மீட்டிருக்கிறாள். கடவுள் நம்ம உயிரோடு வைத்திருப்பதே பரிசு. ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்ப பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அழைப்பு இருக்கிறது, இறைவனுடைய அழைப்பு. இதிலே பொறுப்பு இருக்கிறது, பரிசளிப்பு இருக்கிறது. அந்த பரிசளிப்புக்கு பங்குள்ளவர்களாக வாழ இறைவன் உங்களுக்கு ஆற்றல் தருவாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். நிறைவாக 398வது கீர்த்தனை, இலவசமாய் நீர் பெற்றுக்கொண்டீரே, இலவசமாய் நீர் கொடுத்திடும் என்கிற 398வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். எத்தனை
நேசப்பிராணம் வஞ்சித்ததின் பேற்றை பெற்றனரே. உண்மையாய் தேவ பங்கை கொடுத்திடும் திண்ணத்தில் நாம் நீர் பிழைப்பீரே. இரக்கமுள்ளவர் பாக்கியவான் இரக்கத்தை அவர் பெற்றிடுவார். இளையோர்க்கு இறங்கி ஈயும் தயாளர் ஏழைகள் பிதாவினால் வாழ்வார். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த தெய்வீக பிரசன்னம் தொழுகையிலே நிறைவாய் தங்கியிருந்த அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். என்னுடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசுபாங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வந்து படையுங்கள். நான் வானத்தின் பலவணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன். இதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்ற வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர்களோடு கூட பேசின அன்புக்காக நன்றி சொல்கிறோம். காணிக்கை கொடுப்பதற்கு நான் உங்களை அழைக்கிறேன். பொறுப்புள்ள காணிக்கை ஆண்டவருக்கு என்று படைத்து உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்காளிகளாய் இந்த உலகத்தில் வாழ நோயாவியான அனுக்கிரகம் செய்யும்படியாக மன்றாடுகிறோம். உம்முடைய சமூகத்திலுமே தேடி வந்தவர்கள், உம்மை ஆராதனை செய்தவர்கள், உம்முடைய திருவார்த்தைகளை கேட்டவர்கள் வறுமையாய் திரும்பி செல்லாதபடி நிறைவான தீர்மானங்களோடு நிறைவான ஆசீர்வாதங்களோடு கூட திரும்பி செல்லும்படியான பாக்கியத்தை கிருபையாக தாரும். தொடர்ந்து நாங்கள் மறுபடியும் ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்கிற வரையிலும் தெய்வீக பாதுகாவலும் தெய்வீக நடத்துதலும் எங்களோடு கூட இருப்பதாக இறைவார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு அடியவரை தொடர்ந்து ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. தந்த குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். நித்திய வாழ்வுக்கென்று எங்கள் அனைவரையும் ஆயத்தப்படுத்தும். பாவ நிறைந்த உலகத்திலே அசுத்தங்கள் அநியாயங்களும் அழிந்து போன உலகத்திலே நாங்கள் வாழும்போது நீதியாக இறைவனுக்கு பிரியமாய் வாழ தூயாவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே எங்கள் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய சிநேகமும் சமாதானமும் உலகம் அனைத்தோடும் சிறப்பாக உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. சமாதானத்தோடு செல்லுவோம்.